கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய், இன்சுலின் செக்ரீட்டரி டிஃபெக்ட் என்று கூறுவோம். அவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிறது. நீரிழிவு நோய் என்றால் என்ன? டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 1 டயபெட்டிஸ், மேலும் சில அரிய வகை சர்க்கரை நோய்கள் உள்ளன. இதற்கு காரணிகள் என்னவென்றால், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சையது சுலைமான், தென்காசி ஷப்னா மருத்துவமனையின் தலைமை மருத்துவர், நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர். இன்று நான் உங்களோடு நீரிழிவு நோய் குறித்து உரையாட இருக்கிறேன். நீரிழிவு நோயை பொறுத்தவரை இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையினால் ஏற்படக்கூடிய வியாதி. இந்த வியாதியை வெற்றி கொள்வதற்கு நாம் நம்முடைய நோயை குறித்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே டயபெட்டிஸ் ஹெல்த் எஜுகேஷன் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய நோயை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் அந்த நோயினை சரியான முறையில் கட்டுப்பாடு செய்து கொள்ள முடிகிறது. அதுபோன்றே அந்த நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே நோய் குறித்த விழிப்புணர்வு மிக மிக அவசியமாக உள்ளது. இந்த விழிப்புணர்வு குறித்த உரையாடல் தான் இப்பொழுது நான் செய்ய இருக்கிறேன். நீரிழிவு நோய் என்றால் என்ன? ஒருவருக்கு அவருடைய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவான வெறும் வயிற்றில், அதாவது இரவு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் உணவு உட்கொள்ளாமல் காலையில் வெறும் வயிற்றில் செய்யக்கூடிய பரிசோதனையில் இரத்த சர்க்கரையின் அளவு 100 மில்லிகிராமுக்கு குறைவாகவும், அதுவே உணவு உட்கொண்டு 2 மணி நேரத்தில் செய்யப்படும் பரிசோதனையில் சர்க்கரையின் அளவு 140 மில்லிகிராமுக்கு குறைவாகவும் இருக்குமே ஆனால் அவருக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு நார்மல், அதாவது இயல்பான அளவு இருக்கிறது என்ற அர்த்தம். அதுவே ஒருவருக்கு அவருடைய வெறும் வயிற்று சர்க்கரையின் அளவு 126 மில்லிகிராமுக்கு அதிகமாகவும், சாப்பிட்ட பின்பு எடுக்கக்கூடிய பரிசோதனையின் அளவு 200 மில்லிகிராமுக்கு அதிகமாக இருக்கும் என்றால் அவர் சர்க்கரை நோயாளி என்று கணக்கிடப்படுகிறார். எனவே இத்தகைய அளவிலே ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உள்ளவர்கள் சர்க்கரை நோயாளிகளாக அவர்கள் அறியப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நோயை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் தங்களுடைய நோயை சிறப்பான முறையில் கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ளவும், அதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். இப்பொழுது சர்க்கரை நோயின் வகைகள் என்ன என்பதை பார்ப்போம். சர்க்கரை நோயின் வகைகள் என்று கூறினால் பொதுவாக வகை 2, அதாவது டைப் 2 டயபெட்டிஸ், அதே போன்று வகை 1 டைப் 1 டயபெட்டிஸ், மூன்றாவது வகையாக கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய். இவைதான் நாம் மிகவும் சாதாரணமாக காணக்கூடிய வகைகளாக இருக்கின்றது. மேலும் சில அரிய வகை சர்க்கரை நோய்கள் உள்ளன. அதை பற்றி நாம் இப்பொழுது விவாதிக்க போவதில்லை. இரண்டாம் வகை சர்க்கரை நோய், அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் என்பது பெரும்பாலும் வயதானவர்களுக்கு, அதாவது வயது 40 கடந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதியாகும். இதில் சிறிது விதிவிலக்குகள் இருக்கிறது. அதை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்பதில்லை. பொதுவாக இந்த நோய் என்பது 40 வயது மேற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதியாகும். இந்த வியாதி அவர்களுக்கு எவ்வாறு அல்லது எதனால் ஏற்படுகிறது என்பது என்று நாம் பார்த்தோமேயானால், அவர்களுக்கு அவர்களுடைய உடலிலே, அதாவது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்த வேண்டிய இன்சுலின் என்ற ஹார்மோன், அதாவது ஒரு நொதிப்பொருள் ஒன்றில் அதோடைய சுரப்பு குறைவாக இருக்கிறது. இன்சுலின் செக்ரீட்டரி டிஃபெக்ட் என்று கூறுவோம். இன்சுலின் செக்ரீஷன், அதாவது சுரப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகிறது. இரண்டாவதாக அவர்களுக்கு இன்சுலின் சுரப்பு இயல்பான அளவிலோ அல்லது சில சமயங்களில் அதிகமான அளவிலோ, ஹைப்பர் இன்சுலினிமியா என்று கூறுவார்கள், அவ்வாறு இருக்கின்ற சமயத்திலே அவர்களுடைய இன்சுலின் சரிவர வேலை செய்வதில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய உடலில் இயற்கையாக இன்சுலின் செயற்பாட்டிற்கு எதிரான சக்தி, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று கூறுவார்கள். அவ்வாறு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உள்ள பொழுது அவருடைய உடம்பிலே இயல்பான அளவில் இன்சுலின் இருந்தாலும் சில பொழுது அதிகமாக இருந்தாலும் இன்சுலின் சரிவர செயல்பட முடிவதில்லை. அதனால் அவருடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கிறது. இதற்கு காரணிகள் என்னவென்றால் ஜெனட்டிக் என்று கூறலாம், அதாவது அவருடைய மரபணு மூலமாக அவர்களுக்கு இத்தகைய வியாதி வருவதற்குரிய வாய்ப்பு. மேலும் அவர்கள் உடல் பருமன், அதாவது ஓவர் வெயிட் அல்லது ஒபிசிட்டி, அதிகமான உடல் பருமன் உள்ளவர்களாக இருக்கலாம். அல்லது உடல் உழைப்பே இல்லாத செடண்டரி லைஃப் ஸ்டைல் என்று கூறுவார்கள், உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கலாம். மேலும் அவர்கள் உண்ணும் உணவு, அதாவது துரித உணவுகள், அதிகமாக செறிவூட்டப்பட்ட, அதாவது கலோரி அதிகமாக உள்ள உணவுகள் அதிகமாக உட்கொள்வதன் மூலம் அவர்களுக்கு இத்தகைய நோய்கள் வகை 2 நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வகை 1 டைப் 1 டயபெட்டிஸ், இது பெரும்பாலும் இளம் பிராயத்தினருக்கு ஏற்படக்கூடிய வியாதியாகும். இதிலும் விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கை பற்றி நாம் விவாதிக்க போவதில்லை. பெரும்பாலும் இளம் பிராயத்தினருக்கு இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் ஏற்படுவதற்குண்டான காரணங்கள் என்னவென்றால், இந்த நோயும் அவர்களுடைய ஜீன், அதாவது ஜெனட்டிக் பிரிடிஸ்பொசிஷன் என்று கூறுவார்கள், அதன் மூலமாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் அவர்களுக்கு அவருடைய உடலிலே
இன்சுலின் சுரக்கக்கூடிய கணையத்தில் உள்ள அந்த திசுக்கள் ஐலட் செல்ஸ் என்று கூறுவார்கள், அந்த செல்களுக்கு எதிரான ஆன்டிஜன் ஆன்டிபாடி அது போன்ற வினையாற்றலின் மூலமாக அவருடைய கணையத்தில் உள்ள அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் பழுதடைந்து அல்லது அவர்கள் பழுதடைவதன் மூலம் அவர்களுக்கு இரத்தத்தில் இன்சுலின் சுரப்பு குறைவதனால் அல்லது முற்றிலும் இல்லாமல் போவதால் அவர்களுக்கு வகை 1 நீரிழிவு ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும், வகை 2 இன்சுலின் சுரப்பு குறைவு அல்லது இயல்பான இன்சுலின் சுரப்பு செயல்பட முடியாமல் இந்த வகை 1 இன்சுலின் சுரப்பு அடியோடு குறைந்து விடுகிறது அல்லது அவர்களுக்கு இன்சுலின் சுரப்பே இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. வகை 2 உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு மருந்து மாத்திரைகள் உட்கொள்வதன் மூலம் அவருடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். மிக அரிதாக அவர்களுக்கு இன்சுலின் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேவைப்படும். ஆனால் வகை 1 நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இன்சுலின் மிக மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு இன்சுலின் அதாவது அவர்கள் இன்சுலின் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு மிக மிக அதிகமாகி அதனால் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் என்ற நிலைமைக்கு செல்லுகிறார்கள். அதனால் மயக்க நிலை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தாக முடிகிறது. எனவே வகை 1 நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் உயிர் வாழ்வதற்கு அவசியம். அதை அவர்கள் இன்சுலின் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. நம் 3வது வகை நாம் கூறினோம், அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி. இது வகை 2 சேர்ந்த ஒரு வியாதியாகும். ஆனால் கர்ப்ப காலத்தில் மட்டுமே ஏற்படுகிறது. இது வகை 2 நீரிழிவு வருவதற்கு என்னென்ன காரணிகள் உள்ள இருக்கிறதோ அத்தகைய காரணிகள் உள்ள பெண்களுக்கு இயல்பாக இத்தகைய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் கர்ப்பகால சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. இந்த கர்ப்பகால சர்க்கரை நோய்க்கு மருத்துவமாக இன்சுலின் அல்லது சில சமயங்களில் மாத்திரைகள் மூலமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே இப்பொழுது நாம் பார்த்தது போல காமன் ஃபார்ம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், அதாவது நாம் அதிகமாக காணக்கூடிய சர்க்கரை வியாதி என்பது வகை 2, வகை 1, 3வதாக கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயாகும். நாம் இப்பொழுது எதனால் இந்த நோய் ஏற்படுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். இதற்கான சிகிச்சை முறைகள் மற்றும் இந்த வியாதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து இனி வரும் காணொளிகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நன்றி. இதே மாதிரியான இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளோட ஷப்னா ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.